என்னதான் வீட்ல சட்னி செஞ்சாலும், அந்த ரோட்டு கடை சட்னி மாரி இருக்கவே இருக்காதுல்ல. ஆனா, அந்த ரோட்டு கடை சட்னியும் நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நல்லா வந்துட்டு நல்ல டேஸ்ட்டா இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் இங்கே ஒரு 4, 5 பேருக்கு செய்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். நம்மளும் அதே கணக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கடாயில நம்ம ஆயில் நெறையா ஊத்திக்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு நல்லா நெறைய எடுத்து ஊத்திக்கோங்க. டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு, அதில 3 வரமிளகா, கொஞ்சோண்டு சீரகம், கருவேப்பில, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே போட்டுக்கோங்க. 3 வரமிளகா, கைப்பிடி அளவு சீரகம், சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 7, 8 அதே அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்துட்டு 2 எடுத்து வெட்டி போட்டு வச்சிருக்கேன். அதோட நம்ம ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்துட்டு தோல் சீவி செதுக்கி இதிலே போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லியோட தண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த தண்ட மட்டும் வெட்டி இதில ஆட் பண்ணி நல்லா ஒரு சேர வதக்கி கலக்கிக்கோங்க. இதில தேவையான அளவுக்கு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் காரத்தூள், சிகப்புத்தூள் போட்டுட்டு, அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நான் இங்கே போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூப்பரா அப்படியே கல கல கலன்னு நல்லா வதக்கி அரைச்சிட்டு, லாஸ்ட்டா புளி கொஞ்சமா எடுத்து போட்டா, பொட்டுக்கல்ல 1 கப்பு பவுல் எடுத்து போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா, இப்படி தான் வரும். இதிலக்கலாம் நெறைய தண்ணி ஊத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணி கலக்கி அப்படியே தாளிச்சு ஊத்தி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல்ல இருக்கும். அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.